சற்று முன் தாவேகா முக்கிய புள்ளியின் அமைச்சர் பதவி பறிப்பு. என்ன நடந்தது? கடும் அதிர்ச்சியில் தாவேகாவினர். உச்சகட்ட பரபரப்பு. அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைந்து 3 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் காரசாரமாக போய்கொண்டிருக்கிறது. பட்ஜெட் பற்றிய கருத்துக்களை கடந்து தாவேகா திமுக இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் மற்றும் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் இடையே தமிழ் உச்சரிப்பது தொடர்பாக நடைபெற்ற விவாதம் தற்போது சூடுபிடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது பட்ஜெட் உரையில் தவறான தமிழ் உச்சரிப்பு குறித்து எம்எல்ஏ ராஜேந்திரன் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் மரிய வில்சன், எனக்கு ஒரு மொழியை எனது கிறிஸ்துவ மதம் கற்றுக் கொடுத்து இருக்கிறது. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இந்த மொழி பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிள் படித்திருக்கிறேன். பிறப்பால் கிறிஸ்தவன். இரக்கத்தின் மொழியை கிறிஸ்தவம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எவ்வளவுதான் தமிழ் படித்தாலும் பலருக்கும் இது தெரியாது. கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த நான் இதையெல்லாம் பைபிளில் படித்திருக்கிறேன் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் கிறிஸ்தவ மதத்தின் சிறப்புகளை பற்றி தாராளமாக பேசட்டும். அதை யாரும் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் தாய்மொழி தமிழை பிழையின்றி பேச வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் மதத்தின் பின்னால் ஒளிந்து கொள்வது திசை திருப்பும் செயல் என்று பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதன்மையாக பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் நிறைவேற்றிய தீர்மானம்தான் மக்களிடம் பெரிய அளவில் பேசப்படும் என்று தாவேகா தலைமை கணக்கு போட்டு வைத்திருந்தது. ஆனால் நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ் மொழியை குறைத்து பேசியும் மதம் சார்ந்து அவர் பேசிய பேச்சும் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சர் மரிய வில்சன் அவர்களின் இந்த பேச்சு தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் பெரிய அளவில் பிரதிபலிக்கவில்லை, மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவும் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் மரிய வில்சன் மீது கடும் அப்செட்டில் இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் அமைச்சர் மரிய வில்சன் மீது அடுத்தடுத்து புகார்கள் எழுந்து வருகின்றது. பட்ஜெட்டில் டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று நிதியமைச்சர் மரிய வில்சனின் அறிவிப்புக்கு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஆகியவை கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை ரூபாய் 15,997 கோடியில் இருந்து 4,997 கோடியாக குறைத்து 11 கோடியை அரசு நீக்கம் செய்திருக்கிறது. மேலும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் 3000 கோடியும் பள்ளி கல்வித்துறை நிதி ஒதுக்கீட்டில் 4000 கோடியும் குறைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையிலான குழுவின் பரிந்துரையை சுட்டிக்காட்டி மத்திய அரசு கடன் வாங்க அனுமதித்தால் மட்டுமே டிஏபிஎஸ் திட்டத்தை அமல்படுத்த முடியும் என கூறி அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்க முயல்கிறது. மத்திய அரசின் பெயரை சொல்லி ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிப்பது ஏற்புடையதல்ல. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு அரசாங்கத்தையும் வலுவான போராட்டங்களின் மூலம் மாற்றக்கூடிய வல்லமை அரசு ஊழியர்களுக்கு உண்டு என்பதை தாவேகா அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நிதியமைச்சரின் ஓய்வூதியம் தொடர்பான அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இடைக்கால நிவாரணமாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய நிதியை தாமதமின்றி உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். முதுநிலை ஆசிரியர்களின் தனிப்பட்ட கோரிக்கைகளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற வேண்டும்.
ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெய ராஜராஜேஸ்வரன் செல்வகுமார் ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கை. டிஏபிஎஸ் திட்டத்தை ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக செயல்படும் தவேக அரசை கண்டிக்கிறோம். மத்திய அரசு கடன் வழங்கினால் டிஏபிஎஸ் திட்டத்தை அமல்படுத்தலாம் என்று ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ககன்சிங் பேடி பரிந்துரை செய்திருக்கிறார் என்றும் மத்திய அரசு கடன் வழங்க ஒப்புக்கொண்டால் டிஏபிஎஸ் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அலுவலர் குழுவின் முழுமையான பரிந்துரை என்ன? திமுக அரசு எந்த அடிப்படையில் டிஏபிஎஸ் திட்டத்தை அறிவித்தது என்பதை தெளிவுபடுத்திட அலுவலர் குழுவின் பரிந்துரைகளையும் அதன் அறிக்கைகளையும் தமிழக அரசு பொது வெளியில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தவேக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. தவேக தனது தேர்தல் வாக்குறுதிப்படி டிஏபிஎஸ் திட்டத்தை ஒழிப்பதற்கு பதிலாக மத்திய அரசு கடன் உதவி வழங்கினால் டிஏபிஎஸ் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று நிதியமைச்சர் கூறுவது தாங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை மீறும் செயலாகும். நிதியமைச்சர் தெரிவித்த கருத்து அரசு ஊழியர்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்கிறது. தவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக மத்திய அரசின் கடன் கிடைத்தால் டிஏபிஎஸ் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தெரிவித்ததற்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிலையில் தற்போது மரிய வில்சனின் இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் கண்டனத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தவேக அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்த முடிவெடுத்த முதல்வர் விஜய் அவர்கள் மரிய வில்சனை பதவியிலிருந்து நீக்க முடிவெடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக மரிய வில்சனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கடுமையாக எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழ் மொழி விவகாரத்தில் மரிய வில்சனை எச்சரித்த முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது இந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடிவெடுத்து இருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளிவந்துள்ளது. இந்த தகவல் தவேக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.